தமிழுக்கு முதல் மாதம் நம்ம சித்திரையை சொல்றோம். ஆனால் வேத ரீதியாக எதை பிரதானியப்படுத்துகிறார்கள், முதன்மைப்படுத்துகிறார்கள்னா இந்த கார்த்திகை மாதத்தை தான் முதன்மை மாதமா வேதம் சொல்லுது. வைகாசி விசாகத்திலே முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்தது. சரவண பொய்கையிலே செந்தாமரை மலரிலே முருகப்பெருமான் 6 குழந்தைகளாக காட்சி தந்தான். அந்த 6 குழந்தைகளை வளர்ப்பது யார்? இதற்காகவே ஈசனால் அனுகிரகிக்கப்பட்டு இந்த பிறவி எடுத்தவர்கள் தான் கார்த்திகை பெண்கள். அதனாலதான் முருகனுக்கு கார்த்திகேயன் ஒரு பேர். 6 குழந்தைகள் இருக்கு. அந்த 6 குழந்தைகளையும் பராசக்தி அன்னை ஒன்றாக இணைத்து ஒரு முகமா கொண்டு வந்து அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்த நாள் தான் அந்த கார்த்திகை பௌர்ணமி திருநாள். ஈஸ்வரன்ட்ட சோமசுந்தர கடவுளான சொக்கலிங்க பெருமான்கிட்ட போய் அந்த பனைமரங்கள் பிரார்த்தனை செய்ததாகவும் அதற்குள் முனீஸ்வரனை எழுந்தருளச் செய்து பனைவேறு முனிவேறு இல்லைன்னு சொல்லி நீங்களே ஜோதியாக ஐக்கியமாகுங்கள்னு சொல்லி அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு சொக்கப்பனை கொடுக்கக்கூடிய வழிபாடு நடத்தப்பட்டது. பனை ஓலையில நம்ம வழக்கமா பண்ணக்கூடிய கொழக்கட்டை மாவெல்லாம் பயன்படுத்தி அதிலேயே செஞ்சு இறைவனுக்கு படைப்பாங்க. பாவங்களை அகற்றுவதற்காக இறைவனால் படைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த ஓலை கொழக்கட்டை கரெக்டா தீபம் ஏற்றினோன்னு அப்படியே தாம்பாளத்துல வச்சு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை கொடுத்து முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த வீட்டுல மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், ஒரு சுப நிகழ்ச்சிகள். அந்த பனை ஓலை எரிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து அந்த சுள்ளியெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. பாத்திருக்கீங்களா? வீட்டுல வச்சு ரக்ஷைமாங்க. என்னது அது? வேல். அதை எடுத்து பாருங்க. அந்த பனை எரிஞ்சதுக்கு அப்புறமா சொக்கப்பனை கொளுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு மட்டை கிடைக்கும். அந்த பனை மட்டையை பாத்தீங்கன்னா அப்படி நிக்க வச்சு பாத்தீங்கன்னா வேல் மாதிரி தான் இருக்கும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜேரியர் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னை ஞாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம். இந்த டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். தீபஞ்சோதி பரம்பிரம்மா தீபம் சர்வதமோ முகம் தீபேன சாத்தியதே சர்வம் சந்தியா தீப நமோஸ்துதே. தீபம் தீபம் தீபம்னு இந்த மந்திரத்திலேயே அந்த தீபம்ங்கிற வார்த்தை வந்துச்சு. இது கார்த்திகை மாதம் திருவண்ணாமலையிலும் தீபம் ஏற்றுவாங்க. கண்டிப்பாக நம்ம போன வீடியோக்களில் சொன்ன மாதிரியே நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்னு. ஆனால் கார்த்திகைனாலே அந்த கந்தன் கடம்பன் தான். நிச்சயமா விசாகத்தில் பிறந்து கார்த்திகை மாதத்தில் அந்த 6 கன்னியர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு கடவுள் முருகன். அவருக்கும் உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். நிச்சயமா அந்த முருகன் இந்த மாதத்தில் இந்த மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன கொடுப்பார்? அற்புதம். பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தை பற்றி முதல்ல ஒரு வேத ரீதியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் மாதம், தமிழுக்கு முதல் மாதம் நம்ம சித்திரையை சொல்கிறோம். ஆனால் வேத ரீதியாக எதை பிரதானியப்படுத்துகிறார்கள், முதன்மைப்படுத்துகிறார்கள்னா இந்த கார்த்திகை மாதத்தை தான் முதன்மை மாதமாக வேதம் சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா கல்யாணங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே இந்த கார்த்திகை மாதம்தான் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக வேத விற்பனர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வச்சு நம்ம சொல்லும் பொழுதே நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் அப்படிங்கிறது. நீங்கள் சொன்னீங்க முருகன் வேறு கார்த்திகை மாதம் வேறு இல்லை. உண்மைதான். இதில் சிறப்பாக சொல்லும் பொழுது வைகாசி விசாகத்திலே முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்தது. நிகழ்ந்த பிறகு 6 குழந்தைகளாக சரவண பொய்கையிலே செந்தாமரை மலரிலே முருகப்பெருமான் 6 குழந்தைகளாக காட்சி தந்தான். அந்த 6 குழந்தைகளை வளர்ப்பது யார்? இதற்காகவே ஈசனால் அனுகிரகிக்கப்பட்டு இந்த பிறவி எடுத்தவர்கள் தான் கார்த்திகை பெண்கள். அதனால தான் முருகனுக்கு கார்த்திகேயன் ஒரு பேர். ஆமாம். அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்களும் அப்படியே தங்களுடைய தோள் மீது கொண்டு ஒரு அன்னையாக பாவித்து அந்த குழந்தை முருகனை ஒவ்வொருத்தரும் வளர்க்குறாங்க. அப்போ இறைவனுக்கு சார் நாம் ஏதாவது ஒரு சாதாரண ஒரு கைங்கரியம் செஞ்சாலும் அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஏற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில நாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ இறைவனுக்கெல்லாம் இறைவன், தகப்பன் சுவாமி என்று பேர் வாங்கியவன். மகான் ராகவேந்திரர் சொல்வதை போல 12 கரங்களால் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளியின் நாயகனான அந்த வள்ளல் முருகப்பெருமானையே வளர்த்தவர்கள் என்பதால் அந்த கார்த்திகை பெண்கள் 6 பேரையும் 6 நட்சத்திரங்களாக எம்பெருமானாகிய ஈசன் ஜொலிக்க வைத்தான் வானிலே. அதனால இந்த கார்த்திகை மாசத்துல முருகன் ரொம்ப அற்புதமா அனுக்கிரக மூர்த்தியாக விளங்குகிறார்.
முக்கியமாக கார்த்திகை என்று சொல்லும் பொழுதே ஆரம்பத்திலே நமக்கு தெரியும் இது விருச்சிக மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்காரகனுடைய வீட்டை சேர்ந்த மாதம். அப்போ அந்த அங்காரகனுடைய வீட்டில் சூரியன் பிரவேசம் செய்கிறார். நம்ம நிறையா நேர்காணலில் சொல்லியிருக்கோம். சூரியன் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒவ்வொரு ராசி வீட்டில் பயணம் செய்வார். அந்த அடிப்படையில் விருச்சிக மாசத்துல சூரியன் பயணம் பண்றார். அதனால இதுக்கு என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு சில உண்மைகளையும் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த உண்மை எப்படின்னா சிலருக்கு கேட்கும் போதே கொஞ்சம் நடுக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நான் முதலே சொன்னேன், தீபம்னோடனே நீங்கள் அழகாக சொன்னீங்க, சார் தீபம்னாலே கார்த்திகைன்னு. ஏன் அந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தீபம் ஏற்றுறோம்? நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பாக சித்திரை மாதத்தில், வைகாசி மாதத்தில், ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு சிறப்பு இருக்குது. இந்த கார்த்திகைனா தீபம் என்பது ஏன் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அந்த அங்காரகன் என்பவன் அக்னிமயமாக விளங்கக்கூடியவன், சக்தியினுடைய மைந்தன், பூமியினுடைய புத்திரன் என்ற பெயருக்குரியவர். அதனால விசேஷமாக அந்த அங்காரகன் ஜோதி பிழம்புன்னு நான் சொன்னேன். அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது சூரியன் அப்படின்னாலும் மிகப்பெரிய ஜோதி. அப்ப இரண்டு ஜோதிகள் ஒன்றாக இணையும் பொழுது அந்த ஜோதி என்பது கிட்டத்தட்ட நாம் எண்ண முடியாத வகையில் உலகத்திற்கே பிரகாசத்தை அளிக்கக்கூடியது. அதே தருணம் அதர்மத்தை அழிக்கக்கூடியது. நிறைய விஷயங்கள் கார்த்திகைக்கு சொல்லிட்டே போகலாம். அதே சமயம் நாம் நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்கு எதிர்மறையான விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தணும். ஏன்னா மக்கள் அதைத்தான் கேட்பாங்க. அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கும், கும்பகோணத்தில் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 2004ஆம் வருடம் நினைக்கிறேன், கும்பகோணத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கோர விபத்து, தீ விபத்து ஏற்பட்டுச்சு. குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் அதில், ஒரு பள்ளிக்கூடத்தில். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அந்த கும்பகோணம் கோரமான அந்த தீ விபத்தில் அந்த குழந்தைகள், எண்ணிலடங்காத குழந்தைகள் இறந்து போய் இன்று வரைக்கும் அந்த நாள் ஒரு துக்க நாளாக தான் அங்கே அனுசரிக்கப்படுது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நினைக்கும் போது உள்ளமெல்லாம் ஒரு பதற்றம் அடையுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ ஜோதிட விற்பனர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சூரியன் அங்காரகன் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலோ, ஒரே கட்டத்தில் ஒரே வீட்டில் கூடி இருந்தாலோ, சுப கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருவரும் பார்த்தாலும் தீ விபத்து நிச்சயம்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே நீங்க கேட்பீங்க, சார் நீங்க சொல்றது சரி, இது எல்லாருக்கும் பொருந்துமா? அப்படியே பார்த்தா மற்ற இந்தியாவிலேயோ மற்ற நாடுகளையோ நடக்கல, அந்த இடத்துல மட்டும் ஏது நடந்துச்சு? நீங்க கண்டிப்பா கேள்வி கொடுக்கணும். அது கேட்க வேண்டிய கண்டிப்பான கேள்வி தானே. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ராசிக்கும் அந்த கிரகங்களுக்கும் பாகைன்னு ஒன்று இருக்கு, அதாவது டிகிரின்னு நம்ம சொல்லுவோம். இத்தனை டிகிரியில இந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால் இந்த விளைவு. எல்லாமே கணக்கு தான். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மெஞ்ஞானத்தோடு கூடிய விஞ்ஞான கணக்குன்னு சொல்லலாம். அப்போ அந்த நாளை பற்றி பெரிய ஜோதிடர்கள் எல்லாம் கணிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த பகுதியில் அங்காரகனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பார்வையை பரிமாறிக்கொண்ட அக்னியினுடைய வெளிப்பாடாக அமர்ந்ததுதான், இருந்ததுதான் அந்த விபத்துக்கு காரணம். உடனே மக்கள் கேட்பாங்க, சூரியனை தெய்வமா வணங்குறோம், அங்காரகனை முருகனா வணங்குறோம், அவர்கள் இருவரும் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாமா அப்படின்னா, இதற்கான பதில் என்பது எம்பெருமானாக விளங்கக்கூடிய சித்தர்கள் அவர்கள் தான் இதற்கான பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதிலை பற்றி சொல்லணும்னா தனி பதிவுகள் நம்ம நிறையா கொடுக்கணும். இதை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணணும். அதற்கு பிறகு திருச்சியில் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பயங்கரமான தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டு அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு அங்கே வந்திருந்த உறவினர்கள், அந்த திருமணம் நடத்த வேண்டிய அந்த தம்பதிகள் கூட மறைஞ்சு போனாங்க. அதாவது அந்த நெருப்புல இறந்து போனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சோம். அன்றைய நாளிலும் சூரியனும் அங்காரகனும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேராக பார்த்து கொண்ட தருணம், இதுதான் அந்த விபத்துக்கு காரணம் என்று சொல்லப்பட்டது. சரி சார், அதுக்கும் கார்த்திகைக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா பதில் சொல்றேன். இதை சொல்லும் பொழுது காண்டவ வனம் எரிப்பு, மகாபாரதத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. காண்டவ வனம்னு ஒரு பகுதி இருந்துச்சு. அப்போ அந்த பகுதியை அக்னி பகவான் சாப்பிடறதுக்காக வரார். ஏன்னா அவருக்கு பசி ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அந்த இடத்த சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வரும்பொழுது கிருஷ்ணன் அர்ஜுனன் 2 பேருடைய உதவியை அவர் நாடுறார். ஏன்னா அந்த இடத்த எரிக்க விடாத அளவுக்கு இந்திரன் பாதுகாத்து வருகிறான். அக்னி வரும்போது வருணனை கொண்டு அணைச்சி மழையை பெய்ய வச்சு அக்னியை உள்ள விடாம தடுக்கிறான்.
அப்ப கிருஷ்ணனை வந்து அவன் தயவை நாடின போது அர்ஜுனனை வரச் சொல்லி, நீ சரக்கூடு கட்டு, கோட்டை கட்டு. சரம்னா அம்பு, அம்பாலேயே கோட்டை கட்டுன்னு. அந்த அம்பை மீறி ஒரு துளி நீர் கூட வர முடியல. அப்ப தான் ஆசைப்பட்ட வகையிலே காண்டவ வனத்தை அழிக்கிறான் அக்னி பகவான். அதற்கு ஈடாகத்தான் திவ்யமயமான காண்டீபம் அர்ஜுனனுக்கு கிடைக்கிறது. அதாவது அந்த காண்டீபத்துடைய நாண அறுக்கலாம், அந்த வில்ல முறிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திவ்யமயமான காண்டீபத்தை அக்னி பகவான் கொடுக்கிறார். ஒரு திவ்யமயமான ரதத்தையும் கொடுக்கிறார். அக்ஷய அம்பராத்துணி, அதாவது குறையவே இல்லாத அம்புகள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அம்பராத்துணியும் அக்னி பகவானால் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சமயத்தில் நீங்க கவனிக்கணும், இது ஒரு புறம். அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் என்பது சூரியனும் அங்காரகனும் ஒருவருக்கொருவர் பார்வை நிமித்தமாக செய்து கொண்ட விளைவு அக்னி பகவானுடைய அந்த காண்டவன அழிப்பு நிகழ்ந்ததாக ஜோதிட உலகம் சொல்லுகிறது. சரி, இவ்வளவு விஷயம் சொல்றோம், இதுக்கு ஏன் இதோட நம்ம வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விருச்சிக மாதம் அங்காரகனுடைய வீட்டில் சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு மாதம். அப்படின்னா நீங்க பார்த்துக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்றேன். மேஷ ராசியில சித்திரை மாசத்துல சூரியனுடைய வெப்பம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கும். ஏன்னா மேஷத்துல சூரியன் உச்சம். அப்ப அதுவும் அந்த ஒரு அங்காரகனுடைய வீட்டுல சூரியன் வரும்பொழுது தகிக்குது, கோடை காலமே தகிக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போ கார்த்திகை மாதமும் அங்காரகனுடைய வீடு, அங்காரகனுடைய ராசியினுடைய தன்மை, அதுல சூரியன் திருப்பியும் பிரவேசம் பண்ணா எப்படி இருக்கும்? அதனால் இந்த கார்த்திகை மாதத்திலே நெருப்பும் ஒளிதான், வீட்டில் ஏற்றக்கூடிய தீபமும் ஒளிதான். எங்கிருந்தாலும் அந்த நெருப்புங்கிறது தான் பல விதத்தில், பல நிறங்களில், பல வடிவங்களில் இறைவனாகவும் அது செல்லக்கூடிய பரிமாணத்தை பொறுத்து தான் இருக்கு. அதனால தான் பெரியோர்கள் என்ன பண்ணாங்க, கார்த்திகை மாதம் பிறந்த முதல் நாளன்றே எல்லா வீட்லையும் தீபத்தை ஏத்திருங்க. அப்ப அது ஒரு பரிகாரம். அப்ப கார்த்திகை மாதம் முழுவதும் குறைந்தது 2 தீபங்களாக 2 தீபங்களாவது வீட்டு வாசல்ல நாம் ஏத்தி வைக்கணும். அப்படி ஏத்திட்டா சூரியனுக்கு ஒரு தீபம், அங்காரகனுக்கு ஒரு தீபம். அப்ப இருவரும் பிரகாசமாக சுடர்விட்டு நம் இல்லத்தை காப்பாற்றுகிறார்கள், சாந்தமாயிருவாங்க 2 பேரும். அதுக்குத்தான் அந்த தீப வழிபாடு சொல்லப்பட்டது. சரி, மகாபாரதத்துல இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு சொல்லணும். கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 பேருக்கும் யார் பெரியவர்கள், அதாவது வந்து அறிவில் சிறந்தவர் யார் அப்படிங்கிற ஒரு போட்டி வருது. பீஷ்மர், கிருபாச்சாரியர், துரோணாச்சாரியர் 3 பேருமே என்ன பண்றாங்க, சரிப்பா அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். 2 பெரிய மாளிகைகள், அதாவது சுற்றுவட்டாரத்தில் 2 கிராமங்களில் ஒரு முக்கியமான மாளிகைகள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். நாங்கள் விசிட் பண்ணும்போது, அதாவது நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வரும்பொழுது, நாங்கள் பிரமிக்கக்கூடிய வகையில் அந்த மாளிகை ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது ரொப்பி வைக்கணும், நிரப்பி வைக்கணும், அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு. கௌரவர்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இருண்ட அறிவு படைத்தவர்கள். அந்த சகுனியினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சரி இவங்க என்ன சொன்னாங்க, நிரப்பி வைக்கணும் அவ்வளவுதானே, எட்டமே உள்ள வந்து பார்க்கும்போது அடாடாடா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு கொண்டு வரணும், வைக்க போற கொண்டு நிரப்பிடுறாங்க. வைக்க போற ஃபுல்லா வச்சு நிரப்பி எங்க பார்த்தாலும் வைக்க, அவங்களே உள்ள போறதுக்கு இடம் இல்லை, அந்த மாதிரி வைக்க போற நிரப்பி வச்சிடுறாங்க. 3 பேர் இன்ஸ்பெக்ஷனுக்காக வராங்க. வந்து பார்த்தோன்னே 3 பேர் முகமும் சுருங்கி விடுது. ஒன்றும் சொல்லலை, சரிப்பா நீங்க பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான மார்க் எழுதியிருக்கோம், பாண்டவர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்துருவோன்ட்டு போறாங்க. பாண்டவர்கள் சாத்வீக சிரத்தை உடையவர்கள், கிருஷ்ண பகவான்கிட்ட சரணாகதி பண்றாங்க. அவன் தான் உலகத்துக்கே வழிகாட்டுற நாயகனாச்சே. பகவான் என்ன பண்ணா, ஒன்றும் இல்லை, தீபத்தை ஏற்றி வையுங்கள் சுத்தி. ஆமா, தீபமே லட்சுமி, லட்சுமியே தீபம், அதனால உன்னுடைய மாளிகை முழுவதும் தீபத்தை ஏற்றுங்கள் என்று சொன்னான். சொன்ன உடனே பாண்டவர்கள் அனைவரும் சென்று அந்த தீபத்தை வாசல்ல இருந்து, அந்த கோபுரத்திலிருந்து இருக்கக்கூடிய அறையெங்கும் தீபத்தை ஏற்றுறாங்க. அப்படியே துரோணாச்சாரியரும் பீஷ்மரும் கிருபாச்சாரியரும் வருகை தருகிறார்கள். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுதே அந்த ஜோதிமயமான மாளிகையை பார்த்தவுடன் 3 பேரும் வணங்குகிறார்கள். இதற்கு மேல வேற என்ன மார்க் போட வேண்டியிருக்கு? ஆசீர்வாதம் பண்ணிட்டு, உங்களுக்கு மேல் அறிவு படைத்தவர்கள் இல்லையப்பா, இறைவனுடைய அருள் நிரம்ப பெற்றவர்கள்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க. எதுக்கு சொல்றேன், இந்த தீபம் அப்படிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ எந்த கோவில்களுக்கு போனாலும் ஏன் தீபம் ஏற்ற சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றுனீங்கன்னா எப்படி ஏற்றுவீங்க, ஒரு அகல் எடுக்கிறீங்க, அதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ விடுறீங்க, திரி போடுறீங்க, அதில் தீக்குச்சி கொளுத்தி ஏற்றுறீங்க. ஏற்றும் பொழுது உங்கள் கரங்களால் அந்த செயல் நடைபெறுகிறது. நம்முடைய கையில் ரேகைகள் இருக்குது, நான் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறோம், ஒவ்வொரு காலமும் இப்படி இருக்க போகிறோங்கிறதுக்கு இந்த ரேகைகள் தான் சாட்சியாக இருக்குது. அப்போ அந்த ரேகைகள் நம்முடைய தலையெழுத்து.
அப்ப தலையெழுத்தை மாற்றி நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் தீபத்திற்கு உண்டு. அப்போ ஒரு தீபத்துக்கே இவ்வளவு ஒரு சிறப்புன்னா, கார்த்திகை மாதம் முழுவதும் நம்முடைய இல்லத்தரசிகள், நம்முடைய தாய், நம்முடைய சகோதரி, நம்முடைய மகள், மனைவி, இவங்கெல்லாம் தினமும் காலையிலையும் மாலையிலையும் தீபங்களை ஏற்றும் பொழுது அதற்கு நிகரான சிறப்பு வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். கிடையாது. அதற்காகத்தான் கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றுறோம். அதிலும் சொல்ல போனா பரணி தீபம், திருக்கார்த்திகை தீபம், ரோகிணி தீபம், இதுல 3 வகை. 4வது நாள் வந்து குப்பை கார்த்தின்னு கூட சொல்லி அதுக்கு கூட நம்ம வந்து வழிபாடு பண்றோம். அதுல இதெல்லாம் என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி இந்த மாதிரி 2 தீபங்கள் போதுமே, ஏன் இதுக்கு மட்டும் கொண்டு வர வேண்டும்னா, இந்த பரணின்னு சொன்ன பார்த்தீங்களா, பரணி தீபம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல வெடிகார்த்தால 5 தீபங்களை ஏற்றுவாங்க. 5 மடக்குல நிறைய நெய் விட்டு அற்புதமான சுடர் பிரகாசிக்கக்கூடிய அளவுல திரியெல்லாம் வச்சு அப்படி ஏற்றி இறைவனுக்கு ஆராதிப்பாங்க. இந்த பரணிங்கிற நட்சத்திரம் யமதர்ம ராஜாவோட நட்சத்திரம். அந்த பரணி என்று தீபம் ஏற்றினால் மரண பயம் அகலும். நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து படுத்த படுக்கையா இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க, மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும், விபத்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும். என்னடா இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது இந்த மாதிரியான கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணியில் தீபம் ஏற்றும் பொழுதோ அல்லது இந்த பரணி தீபத்தை பார்க்கும் பொழுதோ இந்த தொல்லைகள் அகன்றுவிடும். அதையும் மைண்ட்ல வச்சு தான் பெரியவங்க பரணி தீபத்தை ஏற்ற சொன்னாங்க. சரி, அடுத்தது திருக்கார்த்திகை தீபம். திருக்கார்த்திகை, கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்தவர்கள், அன்றுதான் கார்த்திகை நட்சத்திரங்களாக அவர்கள் ஜொலித்த நாள். 6 முக கடவுள் ஒன்றாக காட்சி கொடுத்த நாள். 6 குழந்தைகள் இருக்கு. அந்த 6 குழந்தைகளையும் பராசக்தி அன்னை ஒன்றாக இணைச்சு ஒரு முகமாக கொண்டு வந்து அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்த நாள் தான் அந்த கார்த்திகை பௌர்ணமி திருநாள். அதனால தான் அந்த எம்பெருமான அப்ப 6 பேரையும் ஒன்னாக்கினா 6 சூரியன் இருக்கார்கள், ஒரே சூரியனா ஆக்கினா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஜோதிர்மயமா முருகன் காட்சி கொடுத்தான். அதை பார்த்தவுடன் அத்துணை பேரும் மகிழ்ந்தார்களாம். கார்த்திகை பெண்கள் இதை விட தமக்கு என்ன வேணும்னு நினைச்சப்போ சிவபெருமான் கேட்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு கைங்கரியத்தை பண்ணிருக்கீங்க? ஒரு தாயா ஒரு தந்தையா இருந்து எங்கள் மகனை வளர்த்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கிறது? அவனை வளர்த்ததே பரிசு, எங்களுக்கு வேற என்ன பரிசு வேணும்னு கேட்டோன்னு எம்பெருமான் ஆகிய சிவன் கார்த்திகை நட்சத்திரங்களாக காலம் முழுவதும் சுடர் விடுவீர்கள் என்று ஆசீர்வாதம் செய்ய அவர்கள் பிரகாசித்த நாளும் அந்த நாள் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், கார்த்திகை போது என்ன ஞாபகம் வரும்? பொரி, நெல்லு பொரி, அவுள் பொரி பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த நல்ல ஒரு இனிப்பா அந்த தேங்காய்லாம் போட்டு நிச்சயமா ஒரு குழந்தை பிறந்தோன்னு ஒரு விஷயம் கொடுப்போம்ல, அது மாதிரியான விஷயமா? ரைட், நீங்க சொன்னது கரெக்ட். என்னன்னா சார், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முழு நிலவு நாள், அந்த பௌர்ணமியில தான் அண்ணாமலையார் கிரிவலம் போவாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் ரிஷப ராசியில் வந்து சேருகிறார். ரிஷபத்துல சந்திரன் உச்சம். அப்ப அந்த ரிஷப வீட்டிலேயே தன்னுடைய முழு பலம் பொருந்திய பௌர்ணமி நாளிலே கார்த்திகை மாதத்துல சந்திரன் உட்கார்றாருன்னா அந்த சந்திரனுக்குரிய தானியம் தான் நெல். அப்ப அந்த நெல் வேற அரிசி வேற இல்லை, பிரிச்சோம்னா அரிசி வரப்போகுது. அந்த அரிசி விசேஷமாக சொல்லக்கூடிய வகையிலே விசேஷமாக எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த நெல் பொரியை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது சந்திர பகவான் குளிர்கிறார். அப்போ அந்த வழிபாட்டை செய்யும் பொழுது சந்திர பிரீதி ஏற்படுது. சந்திரன்னா அம்பாள்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு நீங்க தெரியும் ஏன் அண்ணாமலையார் வந்து அன்னைக்கு சிறப்பான வகையில கிரிவலம் போகிறாங்க எல்லாருன்னா, சிவபெருமானும் பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் அடிமுடி பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மிகப்பெரிய ஒரு திருவிளையாட்டை பிரார்த்தனையாக ஈஸ்வரனிடத்திலே நடத்துறாங்கிறது 2 பேராலையும் பார்க்க முடியல. அடியும் பார்க்க முடியல, முடியும் பார்க்க முடியல. அந்த சந்தர்ப்பத்தில் பிரம்மா ஒரு தவறு செய்கிறாரு. அதாவது மேலிருந்து சிவபெருமான் தலையிலிருந்து தாழம்பு வந்து ஒரு பொய் சொல்ல, அதையே வந்து ஒரு முக்கியமான சாட்சியா வச்சுக்கிட்டு நான் அவனுடைய தலைமுடியை தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னோன்னே பிரம்மாவுக்கு கோவில்களே இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார் சிவனுடைய சாபத்தால். ஆனா பெருமாள் இருக்கார் பாருங்க, வராக அவதாரம் எடுத்துக்கிட்டு பன்றியாக பூமியை குடைஞ்சிக்கிட்டே போறார். சிவபெருமான் ஒரு கட்டத்துக்கு மேல காட்சி கொடுக்கலன்னு பெருமாளுக்கு என்னதான் சாதுரியம் அவரை மாதிரி வராது. என்ன பண்ணாரு, டக்குன்னு சிவனுடைய காலை பிடிச்சிட்டாராம். பெருமாள் என்ன, ஈஸ்வரன் என்ன பண்ணாராம், பகவானே நீ என் பாதத்தை தொட்டியேன்னு அப்படியே தூக்க, பாதமும் சேவையானது திருமுடியும் சேவையானது. ஆனா பெருமாள் சொல்லல, அப்படியே அணைத்து கொண்டாராம். அதனால நீ வேறு நான் வேறு அல்ல, சங்கர நாராயணர்கள் என்று சொல்லப்பட்ட நாளும் அந்த நாள் தான். அதனாலதான் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவபுரான் ஜோதி பிரவாகமாக காட்சி கொடுத்த நாளை திருவண்ணாமலை தீபத் திருநாளாக
உலகமே கொண்டாடுகிறது. அங்க தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுல எல்லாரும் தீபம் ஆமா. அப்படி ஒரு நிலை வருது. இதுல பாத்தீங்கன்னா முருகனுக்கு இத்தனை சிறப்புன்னு பார்த்தோம். அன்னைக்கு தான் அவர் வந்து ஆறுமுகம் ஒருமுகமான நாள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ முருகப்பெருமானுக்கு ஆதி அருணாச்சலம்னு பேர் உண்டு. ஏன்னா தகப்பன் சுவாமி சிவாய நம அப்படின்னு ஈஸ்வரனுக்கு 5 எழுத்து, சரவண பவன்னு முருகப்பெருமானுக்கு 6 எழுத்து, சடாக்ஷர் அப்பனை விட 1% அதிகமா இருக்கக்கூடியவர். பிரணவ மந்திரத்திற்கு அப்பாவையே நீ சிஷ்யனா உட்காருன்னு சொல்லி காதுல பிரணவத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதுக்காக தானே சொல்லுவாங்க அப்பனுக்கு பாடம் சொல்லி சுப்பையா அப்படின்னு. அதனால தன்னை விட மகன் என்னைக்குமே சான்றோன் என கேட்ட தாய். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் முருகப்பெருமானுடைய மேன்மையை நினைச்சா அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. கண்டிப்பா. அப்போ அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிவபெருமானுக்கும் ஏற்ற நாள், முருகப்பெருமானுக்கும் ஏற்ற நாள், ரிஷபத்திலே சந்திரன் வருவதால் அம்பிகைக்கும் ஏற்ற நாள். இத்தனை சிறப்பு மிகுந்த அந்த திருக்கார்த்திகை தீபத்தை நாம் அந்த நாள்ல கொண்டாடும் பொழுது வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படியே தட்டு முழுவதும் தீபத்தை ஏற்றி வச்சு பொரிகளை எல்லாம் நிவேதனம் பண்ணி பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் அப்படியே கையில எடுத்துட்டு வந்து வாசல்லிருந்து உள்ள மேல மாடியிலலாம் ஏற்றி வச்சு பார்க்கும்போது அஷ்டலட்சுமி வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். ஆமா, எல்லா வீடுகளும் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியா இருக்கும். இன்னைக்கு நீங்க சொன்னா உங்களுக்கு நான் சொன்னேன், அதாவது சைவ முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த திருக்கார்த்திகை தீபம்ங்கிறது ஏற்றுவாங்க. வைணவ முறைப்படி பார்த்தீங்கன்னா ரோகிணின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம், கார்த்திகைக்கு அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் வருது. அந்த ரோகிணி நட்சத்திரம் அடிப்படையாக வச்சு வைணவர்கள் தங்கள் இல்லங்களில் அதே போன்று தீபத்தையும் ஏற்றுவார்கள். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே வாழ்க்கையில 2, இரவு பகல், இன்பம் துன்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அப்படி 2-3 நாள் அதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனே நியமித்த கட்டளை அது. அதனால வைஷ்ணவ சம்பிரதாயப்படி அந்த ரோகிணி தீபத்தை ஏற்றுவாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஊர் ராஜமன்னார்ல பார்த்தீங்கன்னா அந்த ராஜகோபால சுவாமியினுடைய புஷ்கரணியாக விளங்கக்கூடிய, அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய குளம் என்ற பெயரை பெற்றது ஹரித்ரா நதி திருக்குளம். அந்த திருக்குளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு லட்சதீபம் ஏற்றுவார்கள். ஒவ்வொரு கரையிலும் பார்த்தீங்கன்னா 4 கரைகளிலும் அப்படியே தீபமாக பிரகாசமாக இருக்கும். 4 பக்கங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பிறைகளே அமைச்சிருக்காங்க. அது காலத்தில் ராஜாக்கள் விஜயராகவ நாயக்கர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிறைகளை அமைச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த தீபம் ஏற்றி ரொம்ப அற்புதமாக பகவானை வழிபாடு பண்ணுவாங்க. ஆக இந்த திருக்கார்த்திகை என்றாலே தீபத்தினுடைய மகத்துவம்னு சொல்லலாம். ஆக இது மாதிரி நாம் வழிபாடுகளை மேற்கொள்ள அடுத்த கார்த்திகை வரை நம்முடைய இல்லம் மகிழ்ச்சி வெள்ளமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அது இன்னொரு விஷயம், நீங்க இந்த பொரின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பனை ஓலையில கொழுக்கட்டை செய்வாங்களாமே, அது என்ன? அது முருகனுக்கு பனை ஓலை செஞ்சு அது கொழுக்கட்டை நான் கேள்விப்பட்டதே இல்லை. எங்க ஊர் சைட்லாம் அது பெரிய அளவுக்கு கிடையாது. அது என்ன மாதிரியான ஒரு கார்த்திகை மாசத்துல முருகனுக்காக இது செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க? அது என்ன பனை ஓலை கொழுக்கட்டை? அதாவது சார், நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுல 2 பதில் மாட்டிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பனை ஓலைன்னு கேட்டீங்க. பனை மரம் என்பது தமிழ்நாட்டுடைய மரம். ஆமா, ஒரு தேசிய மரம். நமக்கான தேசிய மரமே பனை மரம் தான். ஆமா. சொக்கப்பனைன்னு கொடுத்துறோமா? ஆமா. அதுல பனை மரம் தான் சம்பந்தப்பட்டிருக்கு. பனை மரத்து குச்சியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து என்ன பண்றோம், சொக்கப்பனை கொடுத்துறோம். ஏன் அது பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் இந்த ஓலை கொழுக்கட்டைக்கும் பொருள் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு சிறப்பு. இந்த பனை மரம் எந்த காலத்திலும் வளரக்கூடிய ஆற்றல் படைத்தது. இன்னும் சொல்ல போனால் கோடை காலத்துல வெப்பம் கடுமையாக தாக்கும் பொழுது பல நோய்கள் ஏற்படும். அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு அந்த நுங்குன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தரக்கூடிய, ஒரு பொக்கிஷத்தை தரக்கூடிய மரமே அந்த பனைமரம் தான். அப்போ பொதுவாகவே பனைமரம் என்பது முனீஸ்வரனாக கருதப்படுகிறது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டி முனின்னு சொல்லுவாங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கம் இருக்கு. அந்த பனை மரங்களை காக்கக்கூடிய தெய்வங்களாக நம்ம முன்னாடி கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம். விஜயேந்திரருடைய மகத்துவத்தை சொல்லும் பொழுது அங்க கூடிய நாராயண பண்டிதாச்சார் பனைமர வடிவத்தில் தான் பூதராஜரா இருக்கார். அப்ப அந்த பனைமரத்தை தான் காவல் தெய்வமா வழிபாடு பண்றாங்க அங்க. அதே மாதிரி நம்முடைய தமிழகத்திற்கான மரமாக விளங்கக்கூடிய பனைமரம், தமிழ் தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கே உரிய திருக்கார்த்திகை தீபத்தில் சிறப்பாக சொக்கப்பனையாக கொளுத்தப்படுகிறது. அது ஏன் சொக்கப்பனைன்னு சொன்னாங்கன்னா, மதுரையில முனீஸ்வரர்கள் வசிக்கிறார்கள். அப்ப வசிச்சுட்டு இருந்தப்போ ஈஸ்வரன்ட்ட சோமசுந்தர கடவுளான சொக்கலிங்க பெருமான்கிட்ட போய் அந்த பனைமரங்கள் பிரார்த்தனை செய்ததாகவும், அதற்குள் முனீஸ்வரனை எழுந்தருளச் செய்து பனைவேறு முனிவேறு இல்லைன்னு சொல்லி நீங்களே ஜோதியாக ஐக்கியமாகுங்கள்னு சொல்லி
அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு சொக்கப்பனை கொளுத்தக்கூடிய வழிபாடு நடத்தப்பட்டது. இது ஒரு புறம். இது ஆண்கள்லாம் சேர்ந்து செய்வோம். அப்ப பெண்களுக்கு ஏதேனும் மகத்துவம் வேணுமே. அதிலும் இறைவனான பரமேஸ்வரன் ஒரு அனுகிரகத்தை செய்கிறார். தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா சொல்லப்போனா தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த மாதிரியான ராமநாதபுரம் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஓலை குழக்கட்டைன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஓலை, அதாவது பனை ஓலையில அந்த நம்ம வழக்கமா பண்ணக்கூடிய குழக்கட்டை மாவெல்லாம் பயன்படுத்தி அதிலேயே செஞ்சு இறைவனுக்கு படைப்பாங்க. அன்று அந்த பகுதியில பனை ஓலையால் செய்யப்பட்ட குழக்கட்டையை முருகனுக்கு படைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மொத்த பாபங்கள்ல எத்தனை ஜென்ம பாபங்கள் செய்திருந்தாலும் அந்த ஓலை குழக்கட்டையினுடைய நிவேதனமாகப்பட்டது அந்த ஜென்மாந்திர பாவங்களிலிருந்து அகற்றிவிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, யார் வாங்கி சாப்பிட்டாலும் புண்ணியம், செஞ்சாலும் புண்ணியம். இந்த ஓலை குழக்கட்டை அப்படிங்கிறது பாவங்களை அகற்றுவதற்காக இறைவனால் படைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த ஓலை குழக்கட்டை கரெக்டா தீபம் ஏற்றினோன்னு அப்படியே தாம்பாளத்தில் வச்சு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை கொடுத்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த வீட்டில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அடேங்கப்பா. இது எல்லாரும் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சார், எங்கள் ஊர்லலாம் சார், எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பொரி தான் சார் பண்ணுவோம், அதனால புதுசா நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு பல பேர் கேட்கலாம். நம்ம வழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, தென் மாவட்டங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால நம்ம மாற்ற போவதில்லை. அங்க நடைபெறக்கூடிய வழக்கத்தை தான் நம்ம இங்க பதிவு பண்ணோம். அதனால அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா இதுக்காகவே தென் மாவட்டம் போய் அதை ரொம்ப ஆனந்தமா அதை பார்த்து வணங்குறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. ஓ, அதை கொடுக்கறது, அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரங்க எல்லாம் இங்க இருப்பாங்க. எல்லாரும் அங்க போயிடுவாங்க, போய் அதை ரொம்ப ஆனந்தமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அதை அடிப்படையை சொல்லும்போது இந்த பனை மரத்தை பயன்படுத்தி உணவுக்கான ஒரு விஷயமாகவும் அந்த பனை ஓலை பயன்படுகிறது, சொக்கப்பனையாகவும் அந்த பனை ஓலை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இரண்டுமே ஈஸ்வரனால், சிவபெருமானால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம். முருகனுக்கு இது பிடிக்கும் தாராளமாக. அந்த பனை ஓலையில பாத்தீங்கன்னா அது எரியும் பொழுது அந்த சுடர் முருகப்பெருமானுடைய வேலுடைய வடிவமாக இருக்கிறது. அதை கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால்தான் இன்னைக்கும் அந்த பனை ஓலை எரிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து அந்த சுள்ளியெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வச்சு ரக்ஷைமாங்க. என்னது அது? வேல். அதை எடுத்து பாருங்க. அந்த பனை எரிஞ்சதுக்கு அப்புறமா, சொக்கப்பனை கொளுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அந்த ஒரு மட்டை கிடைக்கும். அந்த பனை மட்டையை பார்த்தீங்கன்னா அப்படி நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா வேல் மாதிரி தான் இருக்கும். எனவே ஈஸ்வரனே, பகவானே, முருகப்பெருமானே அந்த வேலை நமக்கு வழங்குவதாக ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம். இந்த பனை ஓலை கொழுக்கட்டை கொடுக்கறதுனால, பனை ஓலை கொழுக்கட்டை கொடுக்கும் பொழுது யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், அதாவது அண்ணன் தம்பி தகராறு, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, அந்த பிரச்சனைகளிலிருந்து விமோச்சனம். ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதேனும் வாஸ்து குறைபாடுகள் அது நீக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கருவே தங்காமல் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பனை ஓலை கொழுக்கட்டை அங்கே படைக்கப்படும் பொழுது யாரெல்லாம் போய் வாங்கி சாப்பிட்றாங்களோ நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிறது தென் மாவட்டத்தினுடைய ஒரு நம்பிக்கையாக இன்று வரை இருந்து வருகிறது. ஓகே, இந்த கார்த்திகை மாதம் பற்றியும் அந்த முருகப்பெருமான் பற்றியும் ரொம்ப அம்சமாக சொன்னீங்க. முக்கியமாக இந்த பனை ஓலை விஷயம் பல பேருக்கு புதுசாக இருக்கும். நிச்சயமா. ஒரு பக்கம் சொக்கப்பனை எரிக்கிறத அந்த எரிக்கிறத நானும் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த பனை ஓலை கொழுக்கட்டைங்கிறது புது விஷயம். நானே கேட்டுட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியாகவே அதை முன் வச்சேன். சிறப்பு. அதுக்கு அவ்வளோ அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் நம்ம இணைந்து பண்ணணும். இந்த வீடியோவும் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்ச்சிருக்கு. கண்டிப்பாக. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு. வணக்கம்.